அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு 2024 எப்படி இருக்கும், இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, நடக்கக்கூடிய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா, உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாற்றங்களாக இருக்குமா, இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1 பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். வரக்கூடிய 2024 ஆண்டுல சிம்ம ராசி என்பவர்களுக்கு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி நிறைந்த பல சம்பவங்கள் நடக்க போகுது. அதுவும் குறிப்பா அளவுக்கு அதிகமான சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் கிடைக்க போகுதுங்கிறத தைரியமா சொல்லலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 2023 ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாக்கிய தந்தை ஸ்தானத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 9ஆம் பாவகத்துல இருந்தார். அவரோட ராகுவும் சேர்க்கை பெற்று அதே பாக்கிய தந்தை ஸ்தானத்துல 9ஆம் பாவகத்திலே இருந்தார். கேதுவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டுல. இது ஓவராலாக பார்த்தா சில பேருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு ராகு புத்தி இல்லை கேது புத்தி, சனி புத்தி உங்கள் சுயஜாதகத்தில் நடந்தால் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. எதிர்பார்க்க முடியாத ஒரு துயரமும் ஒரு மனவேதனை வலியையும் சிம்மராசி அன்பர்கள் அதிகமாக 2023 அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் நமக்கு இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்து ஏமாற்றம் கொடுக்கும் பாருங்க, அதுதான் 2023. 2023 எல்லாமே பாசிட்டிவா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா எதுவுமே நமக்கு நடக்காது. ஒரு திருமண விஷயமா இருக்கட்டும், குழந்தை விஷயமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், உத்தியோகத்துல அடுத்த லெவலா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமுமே சரி, குடும்ப நிம்மதி கூட ஒரு 2 மணி நேரம் இருந்தா அடுத்த நிமிஷத்துலேயே ஒரு மன வருத்தம் கண்டிப்பாக குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் வலுவடையக்கூடாது, ஆனால் உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம் வலுவடையுது. 2வது விஷயம் என்னன்னா, பாக்கியஸ்தானத்துல குரு இருந்தாலும் ராகு உடன் சேர்ந்திருந்ததுனால குரு பகவானுடைய பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அதே நேரம் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். இது எல்லாத்துக்குமே நம்ம முயற்சிங்கிறது பண்ணணும். அந்த முயற்சி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் என்ன ஆகும்னா, நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள்ல ஸ்பீடாக நம்ம பண்ணி முடிக்க முடியும். அந்த முயற்சி ஸ்தானமே கேது இருந்து வலுவிழந்திருந்தா எப்படி உங்களால் அடுத்த விஷயத்தை செய்ய முடியும்? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அப்படி ஒரு சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன ஏமாற்றங்களை நிவர்த்தி செஞ்சு எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு நெகட்டிவ் இருக்கோ அதையெல்லாம் பாசிட்டிவாக மாறி இந்த ஆண்டு முடிவில் ஒரு சுபம் இல்லைன்னா ஒரு சுப நிகழ்ச்சி, மன மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது 100% உண்டுன்னு சொல்லலாம். காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசி இது. சூரியன்கிறவர் சாதாரண விஷயம் கிடையாது. கிரகங்கள் எல்லாமே உங்களை நோக்கி தான் பயணிக்குது. அதே மாதிரி சிம்மராசியை பொறுத்து தான் சுற்றி நண்பர்கள் இருப்பாங்க. சிம்மராசிக்கு நண்பர்கள் வட்டம் ரொம்பவே அதிகம். உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, உங்களை சார்ந்து இருப்பாங்க, உங்ககிட்ட இருந்து நிறைய ஆதாயங்கள் பெறுவாங்களே தவிர உங்களுக்கு பெருசாக ஆதாயகரமாக இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது பயணிப்புள்ள ராசி அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, சூரியன் பவர் பெற்ற ராசி. அந்த சூரியன் பவர் பெற்றதுனால எந்த கிரகமா இருந்தாலும் சரி, அது உங்க சொந்த வீட்டுக்கு வரும்போது அதுல 2 மடங்கு பாசிட்டிவ்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அந்த பாசிட்டிவ் அலுவலக ரீதியா இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும்னு சொல்லலாம். 2024 தொடக்கத்துல ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. ஏன்னா கேது பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வர்றார், ராகு பகவான் உங்க அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றார். ஸோ 8ல் ராகு.
2ல கேது. இந்த 8, 2ங்கிற விஷயங்கள் சற்று பின்னடைவை கொடுக்கும். அதனால ராகு கேது பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது 2024 ஃபுல்லாமே சிம்ம ராசி என்பர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் பெஸ்ட்டாகவும். ஏன்னா சிம்ம ராசிக்கு ராகு கேது என்னைக்குமே பிரச்சனை தரும் நினைச்சதே கிடையாது. எல்லாருக்குமே நிறைய பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய 2024ல் ராகு கேது ஆண்டின் முழுவதுமே நிறைய பாசிட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக உருவாரார். இந்த கண்டக சனி வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சிம்மராசி அன்பர்கள் பயப்பட வேண்டாம். நம்ம என்னைக்காவது போலீஸை பார்த்து பயப்படுறோம்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு அர்த்தம். ஏன்னா தப்பு பண்றவங்க தானே போலீஸை பார்த்து பயப்படுவாங்க. அதாவது கர்மா ஏதோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையும் நம்ம பண்ணல, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, நம்ம கிட்ட நல்லது இருக்கு, நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பண்றோம், நல்ல கர்மாக்களை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். நம்ம போலீஸை பார்த்து பயப்படவே வேண்டாம். நம்ம ஹெல்மெட்டோட எல்லா பேப்பர்ஸும் எடுத்துட்டு போறோம்னா நம்ம எதுக்கு போலீஸை பார்த்து பயப்படணும்? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 2024ஆம் ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த ஆண்டு நிறைய சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். முதல் பாதி உங்களுக்கு 60 முதல் 70% சாதகமாகவும், பிற்பாதி 90% சாதகமாகவும் இருக்கும். ராகு கேது பரிகாரம் செஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு பகவான் தனிச்ச பார்வையா உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால உங்களுக்கு இட மாறுதல்கள்ங்கிறது கண்டிப்பா உண்டாகும். இந்த இட மாறுதல் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் பயனுள்ளதாகவும் மனசுல ஒரு மகிழ்ச்சி மற்றற்ற எதிர்பார்ப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா 5ஆம் பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால குடும்பத்துல இருந்த சில மன வருத்தங்கள், சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். வாழ்க்கையில நீங்க எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் தானாவே ரொம்ப ஈஸியாவே நடக்கும். அதே மாதிரி குரு பகவான் கலத்திரஸ்தானம் இந்த 7ஆம் இடத்தை உங்க கட் 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 அந்த 7ஆம் இடத்தை அது மட்டும் கட் பண்ணிடுங்க. 7ஆம் பார்வையா உங்க 4ஆம் வீட்டை சுகத்தாயார் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தாய்க்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட சின்ன சின்ன வருத்தங்களா இருந்தாலும் சரி, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, நிலம் வீடு வண்டி வாகனம் மனை சார்ந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் எந்த மாதிரியான விஷயங்களையும் செஞ்சு அதில் சாதிக்கக்கூடிய வல்லமை, அதில் தன்னுடைய முன்னேற்றத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது கண்டிப்பாக வரும். இது உங்களுக்கு 90% சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா 9ஆம் பார்வையா உங்கள் 6ஆம் வீட்டை ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறார். இவ்வளோ நாளாக 6ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகள் ஒரு வீட்டு வாசல்ல பணத்துக்காக சண்டை போடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருப்பார். நடுத்தெருவில் கொண்டு போய் விட்டது எல்லாம் போக நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை விட்டுட்டு போவாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இந்த நேரத்தில் இறைவன் உருவாக்கியிருப்பார். இது எல்லாத்தையுமே இனிமே நீங்கள் கடந்து போக போறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நல்லது செய்யணுங்கிற மாதிரி பல பேருக்கு திருமணம் நடக்கும், பல பேருக்கு குழந்தை பிறக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேண்டுதலும் ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் எல்லா சிம்மராசி அன்பர்களுக்கும் அவ்வளவு ஒரு பாசிட்டிவாக இருக்க போது, அவ்வளவு ஒரு பெட்டராக இருக்க போது, அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க போதுங்கிறது தான் உண்மை. வேலை மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு, பதவி உயர்வு உண்டு, பொருளாதார முன்னேற்றம் உண்டு. இன்னமும் சொல்ல போனால் உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறது சுப செய்தியாகவும் சரி, திருப்திகரமாகவும் சரி, மனம் ஒரு சந்தோஷத்துடைய அடுத்த லெவல்ங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு சிம்மராசி என்பர்களுக்கும் இருக்கும். சூரியன் நல்லா இருக்கிற ஒவ்வொரு மாசமுமே நிறைய பெஸ்டான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். எதிரி உங்ககிட்டயே வந்து பணிஞ்சு சாரி கேட்கறதுக்கான அமைப்பு உள்ள ஆண்டுன்னு சொல்லலாம். 2024ஆம் ஆண்டை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் அடுத்த லெவலில் க்ரோத் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீவாஞ்சியம் கோவில் சென்று சிம்மராசி அன்பர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் தரிசித்து வந்தால் சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் பெஸ்டானதாகவும் பர்ஃபெக்டானதாகவும் இருக்கும். 2024 ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா புதன், சுக்கிரன், குரு, சனி பகவான்
ராகு, கேது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. அதனால உங்க வாழ்க்கை ரொம்ப பெட்டரா இருக்கு. 2024 வெற்றியாளரில் நீங்க ஒருவர்னு கூட தைரியமா சொல்லலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றுமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.